வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கண்டினியூவாக ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். அதில் எனக்கு கண்ணோட்டத்தில் சில விஷயங்கள் நான் எதிர்மறையாக சில விஷயங்களை பார்க்குறேன். ஸோ என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாணவர்களோட ப்ரொட்டஸ்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட டிமாண்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் வருது அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துச்சு, பட் அதெல்லாம் ஆக்ஷன்ஸு. பட் இன்றைக்கி தான் அந்த டிமாண்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது அந்த இறந்த மாணவர்கள் கிடச்ச ஜஸ்டிஸு, போராடின மாணவர்களுக்கு கிடைச்ச ஒரு விக்டோரி, ஒரு பெரிய பெரிய விக்டோரி சொல்லலாம். ஸோ இந்தியா எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்தியாவில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத இந்த விஷயங்களில் இந்த மாணவர்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் எனக்கு என்ன எதிர்மறையான கருத்து அப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக இப்போது அப்படியே நான் ரீல்ஸ் இன்ஸ்டாவில் சும்மா போயிட்டு ஸ்டோரி பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன். அதெல்லாம் என்ன வருது அப்படின்னா, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுறத விட இந்த காங்கிரஸும் டிஎம்கேவும் அதிகமாக கொண்டாடுறாங்க. எனக்கு புரியலை இங்கே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த காங்கிரஸ் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 நாள் மேலே கூட நடந்திருக்கலாம், எனக்கு சரியாக தெரில எக்ஸாக்டாக. ஆனால் 30 நாளுக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா. ஸோ அதில் 30 நாளுமே ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட லீடர்ஸ் அங்கே ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த ஆப்போசிட் தலைவர் ராகுல் காந்தி எப்போ வந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டார், இல்லைன்னு சொல்லலை. பட் எப்போ நேராக கலந்துக்கிட்டார் அப்படின்னா, ஒரு 2 days பிஃபோர் தான். 2 days கொஞ்சம் ஃபியூ டேஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் வந்தார். ஸோ ஏன் அப்போ வந்தார் அப்படின்னா, இதுக்கு பிஹைண்டில் என்ன இருக்குன்னா, இங்கே இந்தியாவில் ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பீப்பிள் இருக்குது. என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் ஏதாவது எது பண்ணாலுமே வேர்ல்டு லெவல்லையும் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் பயங்கரமாக எப்படி சொல்கிறது, மீடியா சிக்கிங் அந்த கவர்மெண்ட் மேலே நிறையாவே இருக்குது. சம்டைம்ஸ் நெகட்டிவிட்டி வரும், சம்டைம்ஸ் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ நெகட்டிவிட்டி, அச்சீவ்மெண்ட்ஸ் ரெண்டுமே அந்த கவர்மெண்ட்டில் இருக்கனால அப்படின்னா மீடியா சிக்கிங் அது அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா அதை டாமினேட் பண்ணி சிஜேபின்ற ஒரு யங்ஸ்டர், ஒரு ஜென்சி குரூப் சடனாக டோட்டல் இந்தியாவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க. ஸோ இது நாளடைவில் என்ன போகுது அப்படின்னா, நேஷ்னல் மீடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ தான் ராகுல் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ இங்கே எதுக்கு என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா, மீடியா சீக்கிங்க்கு. ஓகேவா. ஸோ நான் என்னடா நீ அவர் சப்போர்ட் பண்ண மீடியா சீக்கிங்ன்றியே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை, நான் தான் சொல்லுவேன். ஸோ அங்கே ஒரு இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அங்கே உட்காந்துருக்காரு. அங்கே எல்லா தலைவர்களும், நிறைய தலைவர்கள் உட்காந்துட்ருக்காங்க, போகிறாங்க. ஸோ ஆனால் ஏன் அங்கேருந்து எந்திரிச்சு அவர் மோடி வீட்டு பக்கத்தில் போகிறார் அப்படின்னா, அவர் அந்த இடத்துல உட்காந்துருந்தா அது சென்சிட்டிவாக மாறாது. ஏன்னா அந்த இடம் பெர்மிஷன் கொடுத்த இடம், பெர்மிஷன் அங்கே தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் எதுவுமே மாறாது. ஓகே, எதுவுமே ஆகாது. எந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த காங்கிரஸ் தலைவர் எப்போ அந்த லிமிட்டை மீறாரோ அப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. போலீஸ் சைட்லையோ இல்லை மிலிட்ரி சைட்லையோ அங்கே இருந்தவங்க சிஆர்பி சைட்லையோ ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் மோடி வீட்டை நோக்கி போகிறப்போ அங்கே தடுத்து அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போனாங்க. ஸோ அது அவர் போகணும், இங்கே போகணும் அப்படின்னு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போகணும் அப்படின்னு போகல. ஏன்னா அவருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இவரை நோக்கி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மீடியா அவர் சைடு திரும்பணும். அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் போனாருன்னு சொல்லி எனக்கு தோணுது. எனக்கு நடந்த நிகழ்வுகளை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் ஒரு இடத்துல உட்காந்தார். அந்த இடத்துல இருக்கப்பயே மீடியாஸ்லாம் வந்துச்சு. பட் அது பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா மாணவர்கள் அடிச்சிருக்காங்கன்ற விஷயம் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. மாணவர்கள் அடித்தாங்க.
அந்த விஷயங்கள் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். பட் வந்து ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்தாலும் அவர் மேலே அவரோட வீடியோஸ் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்றது எனக்கு ஜெனரலாக இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். என்றைக்கு எப்போ வந்து அவரை தூக்கிட்டு போகிறாங்களோ அப்போது வந்து மீடியா வந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஸோ இது அங்கே அதாவது என் பார்வையில் இது நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் தமிழ்நாடு டிஎம்கே எனக்கு வந்து அது என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா இப்போது நேற்று நினைக்கிறேன் நீட்டுக்கு போராட வந்துட்டு சில திரைத்துறையினெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து சில பேர் வந்துட்டு கான்டெக்ஸ்ட்லேருந்து வெளியே போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது டோட்டலாகவே வந்து மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, தவறான வழியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களோட அந்த டிமாண்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேன் நீட்டு தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். பேன் நீட்டு எங்கே பார்த்தாலும் பேன் நீட்டு அப்படின்னு தான் எடுத்து தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்கே பேன் நீட்டுன்னு எடுக்கிறாங்க, அங்கே வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு மீடியா சிக்கிங் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து என்னோடய பார்வையில் நடந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபேர் நீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு தேவையான இழப்பீடுகள் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து அந்த இறந்த மாணவர்களுக்கும் அங்கே போராடின மாணவர்களுக்கும் சொந்தமான விக்டோரி மட்டும்தான். இதில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது. ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஏன் வந்து டிஎம்கேவை வந்து இது கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா டிஎம்கே போராடினது வந்து பேன் நீட்டுக்கு. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுவுமே சொல்லலை. அதை கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா பேன் நீட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து பேசினாங்களா அப்படின்னா பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. ரெஸ்பெக்ட் பண்ணது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் கிடையாது. இவங்க பண்ணுறது டீவியேஷன், மிஸ்லீடிங், ஸோ இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ராகுல் காந்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்து கான்டெக்ஸ்ட்டுக்கு வெளியே உள்ள கான்டெக்ஸ்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் கைக்கு வர்றதுக்கப்புறம் தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து எல்லோரும் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. டிஎம்கே காங்கிரஸ் 2 பேரும் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் ஃபயர் விட்டுட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மெஜாரிட்டியான பீப்புள் வந்துட்டு எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில கட்சி சார்ந்த அமைப்புகள் உள்ளவங்க வந்துட்டு அவங்களோட கெயினுக்கு பார்த்துட்டு அதை அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 தப்புன்னு தெரிஞ்சு. ஸோ அதனால் அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு வந்தேன் நான் இங்கே. ஸோ இது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு தெரில. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெற்றி. இது ஸ்டூடெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க நிறையா போராடி இருக்காங்க. மழை, வெயில், ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் நிறையா நடக்குது. ஸோ இந்த டைமில் அங்கேயும் மழை பெஞ்சிருக்கும், வெயில் அடிச்சிருக்கும். நம்மளால் ஏன்னா ரெண்டுமே வந்து நம்மளால் இப்போது இருக்க சுச்சுவேஷன் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வெயில் நடந்தாலும் நம்ம வெயிலில் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது. ஏன்னா வேர்க்கும், கசகசன்னு இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதேமாதிரி மழையுமே அதே மாதிரி தான். மழையில் நனைஞ்சிட்டே இருந்தோன்னா நம்மளால் ஸோ இவ்வளோ விஷயங்களை கடந்து அந்த கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே போராடி அந்த ஒரு விக்டோரியை வாங்கியிருக்காங்க. சும்மா ஒரு 2 நாளில் வந்துட்டு அந்த விக்டோரியா என்னால் வந்துச்சுன்னு சொல்கிறதும், நான் கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்னால் அந்த விக்டோரியா வந்துச்சுன்னு சொல்கிறதும் எனக்கு என்னமோ இது சரியாக படலை என்னோடய இதில் பார்வையிலேருந்து பார்க்குறப்போ. ஸோ மேபி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து தப்பாக இருந்திருக்கலாம். சப்போஸ் என்னது தப்பாக இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற தப்பு, நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து எனக்கு சொல்லுங்கள். மேபி நான் திருத்திக்கிறேன் அந்த விஷயங்களில். ஏன்னா அதனால தான் எனக்கு வந்து அது ஃபேராக தெரியலன்றனால தான் நான் அதை இங்கே உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி நான் அதை திருத்திக்கிறேன்.